ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவிஸ் vlog. இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஃபேமஸ் செஃப்போட ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். பேபி கார்ன் மிளகு கறி. வெங்கட் பட் சார், இவரை தெரியாதவங்களே கிடையாது. இவரோட ரெசிபி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எக்ஸாக்டா அவர் சொன்ன குவான்டிட்டியும் மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகு குழம்பு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயிலா இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மீடியம் சைஸ் 2 ஆனியனை குட்டி குட்டியா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அவர் சொன்ன குவான்டிட்டி தான், அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2 குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சமா வதக்கிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா வதக்கிட்டு 2 பெரிய கிளாஸ் ஃபுல்லா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பேன்ல 3 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நிறைய கோபுரமா இருக்கிற மாதிரி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கூட 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டே இது ரெண்டும் தான். ஸோ தீயாம கொஞ்சம் பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த கிரேவி கொதிக்கும் போது கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்கா வேணாம், கொஞ்சம் தண்ணியா வேணும். ஸோ நான் தண்ணியாவே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் திக்கா ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பேபிக்கான குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப வேக விடாம லைட்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை கொதிக்கிற கிரேவில ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகு சோம்பு அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரைஸ்க்கு வேணும்னா கொஞ்சம் திக்கா வச்சுக்கோங்க. இல்ல வேற பூரி வேற ஏதாவது டிஷ்க்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பார்க்கவே கலர் செம்மையா இருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருந்துச்சு. பேபி கார்ன் பெப்பர் கிரேவி நல்லா இருந்துச்சு. மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. பை. பிளேட்டிங் பண்ணிடலாமா?